இரத்த சம்பந்தமாக வரக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதற்கான சிகிச்சைகள் பற்றி தான் பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட் மற்றும் ஆங்காலஜிஸ்ட் டாக்டர் ஜனனி அருள் நம்ம கூட இருக்காங்க. பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை அவங்களோட இயல்பா அவங்களுடைய ஸ்கூலுக்கு போகிறதோ மற்ற ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போயிடலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லை மற்ற நம்ம சொல்கிற இப்போ இந்த லோ ஸ்டேஜ் பிளட் கேன்சரோ நம்ம வந்து அந்த அவங்க 90% க்யூர் ஆகிட்டாங்க, தே ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா தே வில் பி ஆன் ஃபாலோ அப். பட் ஒன்ஸ் தே ஆர் க்யூர்ட் and they have to be on follow up because there is always a mild risk of recurrence or relapse in any type of cancer. But apart from that they will have a normal life, so they can do. We have had children who are pursuing medicine, who are back to engineering colleges, whom நாங்க ஒரு 10 வயசுல பார்த்திருப்போம். இப்போ they are all doing pretty well. குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த பிளட் கேன்சர் பத்தி சொன்னீங்க. இதே மாதிரி இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வேற என்ன மாதிரி எல்லாம் வரக்கூடும்? ஸோ நார்மலாக மற்ற ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ ப்ளீடிங் டிஸார்டர்ன்றது வந்து ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம எல்டர்ஸ் எல்லாருக்குமே வரலாம். ஸோ ப்ளீடிங்ன்றது வந்து நம்ம உடம்புல வந்து நார்மலாக நம்மளுக்கு ஒரு 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் தேவை. இப்போ நம்ம இடிச்சிக்கிட்டா நம்மளுக்கு ரத்தம் உடனே கட்டுது இல்லைங்களா, ஒரு 1 to 2 minutes we stop bleeding. ஸோ இதுக்கு வந்து we have 13 clotting factors in our body along with platelets. ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்லையோ இல்லை இந்த பிளேட்லெட்லையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரத்தம் கட்டாது. ஸோ இந்த குழந்தைங்க வந்து ஜென்ரலாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இப்போ இடிச்சிக்கிட்டாங்க, அவங்க முட்டி வந்து வீங்கி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு ரத்தம் கட்டியிருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நார்மலாக ஒரு சின்ன ரத்த கட்டின்றது ஓகே, அது வந்து ரிசால்வே ஆகாமல் ஒரு 2-3 நாளைக்கு அந்த ரத்தம் கட்டி இருக்கிறதோ, இல்லை நார்மலாக ஒரு வேக்சின் போடும்போது அது ஒரு பிளட் கிளாட் மாதிரி ஆகிறதோ, இல்லை சும்மா அவங்க இடிச்சிக்கிட்டாலே அவங்களுக்கு ப்ளீடிங் வரதோ, நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போது ஈர்லேருந்தோ பல்லுலேருந்தோ ப்ளீடிங் வரதோ, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இது ஒரு ஒன் டைம் நடக்கும்போது அதை நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக எடுக்க போகிறதில்ல. பட் இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக இருக்கும்போது யூ ஹேவ் டு டெஃபினெட்லி மீட் அ ஹெமட்டாலஜிஸ்ட். ஏன்னா நம்ம இது பேஸ்ட் ஆன் தட் நம்ம அந்த ஃபேக்டர் லெவலை செக் பண்ண வேண்டியது வந்து அவசியம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு மேஜர் ப்ளீடிங் போது இந்த ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ஷனாக தேவையா இல்லை மற்ற பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தேவையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் அட் தட் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த டிசீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா அட் தட் பாயிண்ட் இட் மைட் பிகம் கிரிட்டிக்கல்.